உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கோகுலகிருஷ்ணன் அவர்களுடைய இல்ல திருமண விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கின்றது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் முன்னாள் நடுவர் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் நம்முடைய நம்பிக்கை மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள் அண்ணன் கோகுலகிருஷ்ணன் படையாச்சி அவர்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்கள். அன்புமணி அவருடைய துணைவியார் அவரை போலவே இவரும் இரவு பகலாக மக்களை சந்தித்து மருத்துவர் ஐயா அவருடைய கொள்கையை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மணமக்களை வாழ்த்தி சௌமியா அன்புமணி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வி கோகுலகிருஷ்ணன் படையாச்சி மாவட்ட உழவர் பேரியக்க தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி கடலூர் கிழக்கு மற்றும் ஜெயசுந்தரி கோகுலகிருஷ்ணன் அவர்களின் அன்பு மகன் ஜெயபிரதாபன் மற்றும் ஆர் ராமகிருஷ்ணன் வேண்டாபுரியார் கலைச்செல்வி ராமகிருஷ்ணன் இவர்களுடைய அன்பு மகள் ஜெயபிரதா இருவருடைய திருமண விழாவில் கலந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷம். இந்த மணமக்கள் இருவரும் பல்லாண்டு எல்லா வளமும் பெற்று உடல் நலத்தோடு மனநலத்தோடு எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கின்றேன். குழந்தை குட்டிகளோட ரொம்ப பிரமாதமா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் நம்முடைய வாழ்த்து. அதுக்குதான் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த திருமணத்திற்கு வந்திருக்க இந்த நம்மளுடைய இல்ல திருமண விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் நானும் ஒரு முறை வரவேற்று மகிழ்கின்றேன். உங்களை எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. அடிக்கடி நான் இந்த மாவட்டத்திற்கு வந்து எல்லாரையும் மறுபடியும் பாக்குறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. காலையில தான் 5 மணிக்கு கிளம்பணும், கார்ல ஏறி உட்கார்ந்தோம். வந்தோடனே இல்ல சாப்பிடறதுக்குலாம் டைம் இல்ல, 7:30 9 திருமண முகூர்த்தம், எப்படியாவது வரணும். நாங்க அடிச்சு புடிச்சு ஒரு டே சாப்பிட்டோம். எல்லாம் இங்க வந்தா எதுக்கு வந்தோம்னா மணமக்களை வாழ்த்துவதற்கு மட்டுமல்ல உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு சந்தோஷம். அன்பு சகோதரிகளையும் சகோதரர்களையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. நிறைய 100 நாள் நடைபயணம் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடந்து முடிந்தது. இந்த பகுதியில எல்லாம் ரொம்ப முன்னாடியே நடத்திட்டோம். அதற்கு அத்தனை மகளிர்லாம் வந்திருந்தாங்க. அவ்வளவு சகோதரிகள் தான் வந்து அவங்க வாழ்த்து செய்தியை சொல்லியிருந்தாங்க. இந்த பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காலையில பார்த்தாங்க. அதே போல பகுதியில இருக்க கோயில் போனாங்க. எல்லா கோயிலையும் டிவியில பாத்தீங்களாமா? நீங்களும் எல்லா கோயிலும் அவரும் போனாரு, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. கடலூரா இருக்கட்டும் திருச்சியா இருக்கட்டும் எல்லா கோயிலும் போயிருந்தாங்க. கோவில்ல காலையில சகோதரிகளுடன் வழிபாடு செய்தார். அதற்கப்புறம் சகோதர சகோதரிகளுடன் போய் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை பற்றி பேசினார்கள் மருத்துவர் அன்புமணி அவர்கள். மாலையில நடைபயணம், அந்த நடைபயணத்துல நம்ம தமிழக மக்கள் சந்திக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் நாம பேசியிருந்தோம். என்ன பிரச்சனை இருக்கிறது, ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், எதுக்கு வந்து நம்ம மக்களுக்கு நல்ல படிப்பு வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல பாதுகாப்பு வேணும், நம் பெண் குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பு வேணும் போன்ற எத்தனையோ விஷயங்களை நம்ம பேசியிருந்தோம். அப்பனா இதை நம்ம மட்டும் தான் பேசுறோமா? வேற யாரும் பேசுறது இல்லையா? எலெக்ஷன் போது மட்டும்தான் பேசணுமா? எல்லா நேரமும் நம்ம பேச வேண்டும். இங்க மகளிர் நிறைய வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் அதை பற்றி பேச வேண்டும், தெரிஞ்சுக்கணும். ஓட்டு போறது யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு போட்டு போயிட முடியாது. யாருக்கு போடுறோம் என்பதை பார்த்து செய்ய வேண்டும். இன்னைக்கு படிக்க வைக்கணும்னா எவ்வளவு செலவாகுது இல்லையா? இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்துக்காக கடன் வாங்குறோம்? படிப்பு இல்லைன்னா மருத்துவம் இல்லையா? உடம்பு சரியில்லை யாருக்காதுன்னா நம்ம பெரிய செலவு செய்ய வேண்டியிருக்கு. இல்ல படிக்க வைக்கணும்னா அதுக்கு அதை விட அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்கு. பள்ளிக்கூட படிப்பா இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் ஆகுது, கல்லூரி படிப்பா இருந்தாலும் லட்சக்கணக்கில் ஆகுது. இதுக்குதான் கடன் வாங்குறோம் இல்லையா? எதுக்கு? மருத்துவத்துக்கும் படிப்புக்கும். ஆனால் அது இலவசமாக தருவோம் என்று உறுதி கூறுகிற ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். வேற எல்லாரும் எந்த இலவசத்தை கொடுக்குறாங்கன்னா, உங்ககிட்ட இருந்து டாஸ்மாக் கடைக்கு போன 1000 ரூபாய் வாங்கி யாரு? நம்ம வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவரோ நம்ம வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பியோ டாஸ்மாக்ல குடிக்கிறாங்க பாருங்க. அந்த 1000 ரூபாய் தான் டாஸ்மாக் போடு. அந்த 1000 ரூபாய் தான் இன்னைக்கு பேங்க்ல வந்து உழுது. உண்மை அதுதானே? எல்லாருக்கும் தெரியும் தானே? அந்த 1000 ரூபாய் எப்படி வருது? அதுவும் பாதி பேருக்கு வரது இல்ல. நகைக்கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க. அப்புறமா கடைசியில என்ன சொல்லிட்டாங்க? கூட்டுறவு வங்கியில வாங்கினாதான் தள்ளுபடினாங்க. அப்புறம் பார்த்தா அதுவும் வந்து முழுசா அந்த தள்ளுபடி செய்யப்படல. எத்தனை போய் எவ்வளவு பித்தலாட்டம்! எத்தனை வருஷமா இதே சொல்லிட்டு இருப்பீங்க. நாங்க பொய் சொல்லி ஓட்டு வாங்க வேண்டிய அந்த கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. ஏமாறக்கூடிய நிலைமையில தான் மகளிரான நாமளும் இருக்கிறோமா? கண்டிப்பாக இல்ல. நிறைய சிந்திச்சு ஓட்டு போடணும்.
இது என்னடா கல்யாண மண்டபத்தை வந்து ஓட்டு போடுறத பத்தி பேசுறாங்கன்னு சொல்றீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இது நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க, நம்முடைய குழந்தைங்க நல்லா வாழணும்னு இவ்வளவு கஷ்டப்படுறோம். வேற எதுக்கா கஷ்டப்படுறோமா? நாங்க ஜாலியா ஃபாரின் டூர் போனோம், இல்லைன்னா சினிமா போனோம், இல்லைன்னா வந்து நல்லா சாப்பிடணும்னு யாருமே வாழறதில்ல. ஐயோ நம்ம குழந்தைங்க நல்லா போனோம், அவங்க நல்லா வாழ்க்கை வாழணும், நல்ல படிப்பு படிக்கணும்னு நம்ம வாழறோம். அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்றால் நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு மகளிர்லாம் நீங்க ஒத்துழைக்கணும். ஏன்னா நீங்க 100 நாள் நடைபயணம் எல்லாம் பார்த்திருப்பீங்க, நம்ம மாநாடெல்லாம் பார்த்திருப்பீங்க. எத்தனையோ திட்டங்கள், நல்ல நல்ல திட்டங்களை கொடுத்துட்டு கொண்டு இருக்கின்றோம். இடஒதுக்கீடு மட்டுமல்ல, நலத்திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். மற்றவங்க திட்டமெல்லாம் இல்ல, எப்படி எல்லாம் பிளான் போட்டு நம்ம நிலத்தை அபகரிக்கலாம், பிளான் போட்டு நம்ம விவசாய நிலங்களை பாழ்படுத்தலாம் அப்படின்ற திட்டங்கள் தான் மற்ற எல்லாரிடமும் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும்தான் நல்ல நல்ல திட்டங்கள் இருக்கிறது. அதை செயல்படுத்த வாய்ப்பு கொடுங்க. அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு வாய்ப்பு கிடைச்சது. உங்க அண்ணன் என்ன விட்டாரு? 108 ஆம்புலன்ஸ் விட்டாரு. என்ன வாய்ப்பு? 20 வருஷம் 2004 அது 20 வருடங்களுக்கு முன்பு கிடைத்த ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி மகளிரும் எல்லா ஏழை மக்களும் பயன்படும் வகையில் ஒரு 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா? இதெல்லாம் யாருமே செய்யல. இந்தியா முழுக்க ஆம்புலன்ஸ் இன்னைக்கு ஓடுது. யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா உடனே போய் காப்பாத்துது. அதே போல எத்தனையோ மருத்துவ கல்லூரிகள் எத்தனையோ தரம் உயர்த்தி இருக்கிறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்களை தரம் உயர்த்தி ஏழை மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்க வேலை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இத மாதிரி நல்ல திட்டங்களை நாம் வைத்திருக்கிறோம். நீங்கெல்லாம் நல்ல தலைவனை உங்க கண்ணெதிரிலே வச்சிருக்கிறீங்க. அந்த தலைவனுக்கு நீங்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஏன்னா என்னுடைய அவருடைய தங்கச்சி கிட்ட தான் அதை கேட்க முடியும் இல்லையா? உங்க சகோதரிகளான உங்களிடம் தான் அதை நான் கேட்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்ப சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்கள்லாம் எதுல வேணாலும் இருந்துட்டு போலாம். ஆனா அவங்களுக்குலாம் ஒரு பாசம் இருக்கிறது. நீங்களான சகோதரிகள் எப்பயுமே அவருடைய உங்களுடைய அண்ணனை நீங்க மனசார நினைச்சுக்கீங்க. நல்ல நல்ல விஷயங்களை செய்ய நாம் வாய்ப்பு கேட்கின்றோம். அந்த வாய்ப்பை நீங்கள் தவறாமல் இந்த தேர்தலில் கொடுக்க வேண்டும். ஒற்றுமையோடு நின்று நம் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நல்ல தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த மணமக்கள் எல்லா வளமும் பெற்ற, ஏன்னா இன்னைக்கு அவங்க பேர்லயே பயங்கரமான ஒரு பொருத்தத்தை நான் பாக்குறேன். சின்ன வயசுல இருந்து தேர்ந்தெடுத்து வைத்தது போல நல்ல பெயர் பொருத்தத்தோட மன பொருத்தத்தோட இவர்கள் பல்லாண்டு சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்து இன்னும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதான் உங்களுடைய இதுதான், நீங்க வளர்ந்து பெரியவர்களாகி உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பெரிய நல்ல நிலைமைக்கு வரும்பொழுது இன்னும் 100 பேருக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு உதவி புரிய வேண்டும் என்று வாழ்த்தி உங்களை மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.